ஆ. ம். லலலலலலலா. 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 லலலா, லலலா, லலலா. தேனு. ஆ, 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 ஆ. ஆ, சூப்பர் ராமணம். அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்ன்றது சரியாதான் இருக்கு. ஆ, ஜீவா, உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு இறங்குன, ஆனா எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. ஆ, ஏய் எதுக்கு கூட கூட வந்துட்டு இருக்க? இனிமே கூடவே தானே வரணும். போலாம் வா. ஆ, தேனு, நான் தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருந்தேன். தேங்காய் வாங்க மறந்துட்டேன். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ, நானும் வரேன் வா. ஆ, இல்ல இல்ல, நீயும் ஜீவாவும் நவகிரகத்தை சுத்திட்டு வாங்க. ஏய், என்ன நீ சுத்தாம வரக்கூடாது. வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிக்கணும்ல. ம், இந்த ஒருத்தன் வரலனா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அது நடக்காது. சூரியனை நிலா சுத்தி வர மாதிரி நான் உன்னைத்தானே சுத்தி வருவேன். மீனாட்சி, நீங்க போய் சுத்திட்டு வாங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? மா, ஏய் எத்தனை வாட்டி சொல்றது? மீனாட்சி, நீ என்ன வில்லனாவே பாக்குற. எல்லாம் நம்ம பாக்குற விதத்துல தான் இருக்கு. மானுக்கு சிங்கம் தானே வில்லன், ஆனா புல்லுக்கு மான் தானே வில்லன். அதுல சிங்கம் ஹீரோ. புரியுதா? ம், புரியுது. என்ன புரியுது? நீ சிங்கமும் இல்ல மானும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ வெறும் அந்த புல்லுங்கிறியா? அது உனக்கு புரிஞ்சா சரி. உன் காலுக்கு புல்லா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே. கடிக்காத, ஒழுங்கா தள்ளி நட. போதும், விட்டா சுத்திக்கிட்டே இருப்பியா? 9 சுத்து முடிஞ்சிருச்சு, போலாம். அதுக்குள்ள முடிஞ்சிருச்சே. பாத்தீங்களா அம்மாச்சி, ஜாலியா பேசிக்கிட்டே சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி மீனாட்சி, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு உன்கிட்ட இருந்து விடுதலை வேணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏய், ஏங்க தேனு, என்னாச்சுங்க? என்னாச்சு? எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். எனக்கே கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. மீனாட்சிக்கு தெரிஞ்சா ஷாக் ஆயிருவா. மீனாட்சி ஷாக்கவாலா இல்லையான்னு தெரியல, ஆனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கா? ஆமா. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்? அது சொன்னா புரியாது, உனக்கு நேர்ல பார்த்தாதான் புரியும். அப்படியா? ஆமா. என்னன்னு கண்டுபிடி. என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. வந்து பார்த்தாதான் தெரியும். என்னதுங்க? ஏங்க சம்மந்தி, ஜீவாவை எப்படியாவது ரூமுக்கு அனுப்புங்க. ஜீவா, என்னம்மா? நீ என்னடா இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ரூமுக்கு போடா. போறம்மா, இப்பதானே உள்ளே வந்தேன். டேய், நீ சும்மா தானே இருக்க, உள்ள போ. போறம்மா, டயர்டா இருக்கு. நான் என்ன ஃப்ளைட்டா பிடிச்சு போக போறேன்? இங்கே தானே இருக்கு, போறேன். டேய், அதான் நான் சொல்றேன்ல, உள்ள போ. ரூம்ல இருந்தா ஏதோ கூண்டுல அடைஞ்ச மாதிரி இருக்குமா? நான் இங்கேயே இருக்கேன், அப்புறமா போறேன், நீ போ. டேய், என்ன சும்மா படுத்தாதடா, போடா போ, உள்ள போ. இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? ஏய், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, சொன்னா கேளு, போ. ஐயோ அம்மாச்சி, சீக்கிரம் வாங்க. இரு, வரேன் வரேன். டைம் ஆகுது, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வரேன்டி. இங்க பாருங்க, இப்ப போனதா சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சு சினிமா போறதுக்கு கரெக்டா இருக்கும் டைம். வாங்க. சரி, வரேன். இவங்க இன்னும் இங்கே தான் இருக்காங்களா? அன்னபூரணி அம்மா. ஐயே, இவர் என்ன நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு? நம்ம போற இடத்துக்குலாம் வந்துகிட்டு இருக்காரு. அன்னபூரணி அம்மா, என்ன இன்னும் நீங்க போகலையா? இல்ல, அதோ போய்கிட்டே இருக்கோம். என்ன இப்படி லேட் பண்ற? பெரியவா நீங்க தானே, நீங்க தானே முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதமா? யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்? எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்?
ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறேளே. நேக்கு நன்னா தெரியும் உங்க ஆத்துல உங்க பர்மிஷன் இல்லாம வாசல்ல கோலம் கூட போட மாட்டாங்கன்னு. அது சரி, ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நோக்கு தெரியலனா பரவாயில்ல, ஆனா இவாளும் தெரியாத மாதிரியே பேசுறாளே. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன விஷயம் சொல்லுங்களேன். உங்க பேரன் ஜீவாவுக்கும் அவ மனைவிக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க இருக்கிறது இல்ல? ஐயோ, அதுக்கு நான் தானே நல்ல நேரம் குறிச்சு கொடுத்திருக்கேன். தெரியாத மாதிரியே கேக்குறேளே. அட போங்கம்மா. இல்ல 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 மீனாட்சி, இது நான் இல்ல. அட பாவி. மீனாட்சி, அப்பெல்லாம் பார்க்காத மீனாட்சி. ஏய், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், என்ன இதெல்லாம்? இந்த பூ டெக்கரேஷன் அலங்காரம்லாம் நான் பண்ணல. சத்தியமா நான் பண்ணல. உன் புத்திய காட்டிட்டு பாத்தியா? எனக்கு இதெல்லாம் தெரியாது மீனாட்சி. அது நானே நீ வர்றதுக்குள்ள ஆமா, அலங்காரம் பண்ணி முடிச்சிடலாம்னு பார்த்தேன். அதானே? ஆமா. ஏய், ஏய், அப்படிலாம் இல்ல. மண்டபத்துல நீ திருட்டுத்தனமா தாலி கட்டினப்போ உன் மேல இருந்த மரியாதை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. இப்போ நீ பாத்துக்கிற வேலையில நீ எவ்வளவு மட்டமான ஒருத்தன் தெரியுது. இல்ல மீனாட்சி, இங்க பாரு, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த வீட்ல உன்னை கரெக்டா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறது நான் மட்டும்தான். ஏங்க, என்னங்க இது? அவங்களுக்கு தானங்க இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். நம்ம ரூம் ஏன் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் தேனு பண்ணக்கூடாதா என்ன? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏய், யாரடி இப்ப உள்ளலாம் வந்து பார்க்க போறா? பாட்டி வந்தா அப்பத்தான் நடுராத்திரி தானே வருவாங்க. வேகமா போப்பா. அம்மா, இது என்ன ஃப்ளைட்டா? இதுக்கு மேல ஸ்பீடாலாம் போகாது. ஆமா ஆமா, ஃப்ளைட் கொடுத்தா மட்டும் அப்படியே ஓட்டிடுவியோ? பெரிய இவன் மாதிரி பேசுற. சீக்கிரமா போப்பா. சரிம்மா. நீ என்ன நினைக்கிற? ஆ? தாலி கட்டிட்டா எதுக்கு வேணாலும் சம்மதிப்பேன் தப்பு கணக்கு போட்டியா? அப்படிலாம் இல்ல மீனாட்சி. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? உன்னை போய் அப்படி நினைப்பனா? ப்ளீஸ் என்ன கொஞ்சம் நம்பு. உன்னை நம்பி நான் ஏமாந்தது பத்தாதா? இனியும் நம்பணுமா? இப்படித்தான் நீ உன்னை கற்பனை பண்ணிட்டு பேசுவ. என்ன வேணாலும் சொல்லு. நீ ஆசைப்படுறது எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. வர வர உங்களுக்கு பாட்டி மேல கூட பயம் இல்லாம போயிடுச்சு. அப்படிலாம் இல்ல, அவங்க இல்லாதப்போ ஒரு தைரியம் தான். தைரியம்லாம் இருக்கட்டும், தள்ளி போங்க. ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் கிட்ட வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கா? அது அப்படிதான். நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன டென்ஷன் உனக்கு? மீனாட்சியை நினைச்சுதான்.